ஹலோ கைஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து கிரிக்கெட்டில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்த் இன் பவுலிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிச் வந்து 22 yards இருக்கும் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப். அண்ட் அதோட வித்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 3 meters இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த பிச்சில் ஆடினாலும் லென்த் வந்து ஒரே டேர்மில் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்காது. ஸோ என்னென்ன டேர்ம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாக்கர், ஃபுல் லென்த், குட் லென்த் அண்ட் ஷார்ட் லென்த். இந்த ஒரு 4 டேர்ம் தான் இருக்குது பவுலிங் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட் லென்த் வந்து எப்போவுமே டெஸ்ட் மேட்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணுற லென்த் வந்து குட் லென்த் தான். ஸோ இது வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து எய்தர் ட்ரைவ் போகணுமா இல்லாட்டி நம்ம டிஃபென்ஸ் ஆடணுமான்னு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு லென்த். அண்ட் இதை யாரெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்விங் பவுலர்ஸ்லாம் இந்த லென்த்து தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜல்வுட் மாதிரி பவுலர்ஸோ இல்லாட்டி நம்ம புவனேஸ்வர் குமாரோ, மெக்ராத், ஆண்டர்சன் இந்த மாதிரி லெஜெண்ட்ரி ஸ்விங் பவுலர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு மெயினாகவே குட் லென்த்து தான். அண்ட் இது வந்து இங்கிலாந்து இல்லை நியூசிலாந்து போன்ற ஊரில் வந்து இந்த லென்த்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் ஸ்விங்குக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஊர்லலாம் எப்போவுமே பவுலர்ஸ் வந்து குட் லென்த்தில் தான் போடணும்னு பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் ஸ்பின்னர்ஸும் அந்த லென்த்தை வந்து போடுவாங்க. பேட்ஸ்மேன் வந்து ட்ரைவில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டாருனா சரி, பேட்ஸ்மேனை இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ட்ராக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக குட் லென்த்தில் ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் வந்து நீங்கள் பொதுவாக ஒரு 100 கிலோமீட்டர்லேயோ இல்லை 120 கிலோமீட்டர்லேயோ போடும்போது நீங்கள் ஷார்ட் பால் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 135+ போட்டால் தான் ஷார்ட் பால் வந்து ஒரு எஃபெக்டிவான லென்த்து. பொதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக போடுவாங்க. எப்போது பேட்ஸ்மேன் வந்து ஃபுல்லர் லென்த்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஷார்ட் பால் போட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் வந்து யூஸ்வலாகவே ஒரு நூன் செஷனில் தான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் பால் வந்து ஓல்டராக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு வந்து பாலில் ஸ்விங்கு கிடைக்காது. ஸோ பேசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் போட்டு பேட்ஸ்மேன் வந்து ஹூக் ஆர் புல் ஷாட் ஆட வைப்பாங்க. ஓல்டு பாலில் வந்து பால் வந்து ரொம்பவே கொஞ்சம் வெயிட்டராக இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் வந்து நல்லா பவர் ஜென்ரேட் பண்ணி அடித்தா தான் அவங்களால கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து லாங்கில் வந்து கேட்ச் ஆயிடுவாங்க. இதுவே நியூ பாலில் பார்த்தீங்கன்னா பேட்டில் பட்டனே அது தெரிச்சிட்டு 6 லைனுக்கு போயிடும். அண்ட் ஆல்சோ மெனி பிளேயர்ஸ் வந்து ஷார்ட் பாலில் வந்து வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சர்ஸில் வந்து எப்போவுமே ஷார்ட் பாலுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆசி பவுலர்ஸ் எல்லாம் ஷார்ட் பால்ஸே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு நல்ல ஸ்பின்னிங் ட்ராக்காக இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஃபுல்லர் லென்த்தில் வந்து ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஃபுல்லர் லென்த்தை ட்ரைவ் ஆடினாலும் சரி, டிஃபென்ஸ் ஆடினாலும் சரி, பால் டர்ன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறைய எட்ஜஸ் வாங்கும். ஸோ இந்த லென்த்தில் வந்து பொதுவாக வந்து பேட்ஸ்மேன் வந்து ட்ரைவ் ஆட தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் பால் ஸ்பின் ஆச்சுன்னா கண்டிப்பாக எட்ஜ் ஆகும். ஈவன் ஸ்விங் பவுலர்ஸ் கூட இந்த லென்த்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி, நம்ம டெஸ்ட் லென்த்தே பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக இருக்க ஒரு லென்த் பார்த்திங்கன்னா யாக்கர். இது வந்து T20 அண்ட் ODI இந்த ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்ட்டு லென்த்துன்னு சொல்லலாம். கிரேட் பவுலர்ஸ் லைக் மலிங்கா, ஸ்டார்க், பும்ராலாம் வந்து எப்போவுமே வந்து இந்த டெத் பவுலிங்கில் யாக்கர் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யாக்கர் லென்த் வந்து ஏன் ட்ரை பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான லென்த் ஸ்லாக் பண்ணுறதுக்கு அண்ட் ஈவன் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் அது ஒரு கஷ்டமான லென்த். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்த். அண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்த்துக்கான ஐவியூ வந்து இதில் பார்க்குறோம். தென் பார்த்திங்கன்னா எந்தெந்த லென்த்துக்கு எந்தெந்த ஷாட்ஸ்லாம் மோஸ்ட் ப்ரிஃபரபுள்ன்றதையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. என்னென்ன லென்த்லாம் கிரிக்கெட்டில் இருக்குது, அதை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து எந்த லென்த்தில் பவுலிங் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவீங்க அண்ட் பேட்டிங்கில் உங்களுக்கு வந்து எந்த லென்த்து போட்டால் அடிக்கிறது ஈஸின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.